அன்பு நேயர்களே, ஹலோ தமிழா தொடர்கின்றது. இன்றைய ஹலோ தமிழாவில் இன்றைய நாளிதழ் செய்திகளை பேசி வருகின்றோம். மூத்த பத்திரிகையாளர் திரு கீதப்பிரியன் அவர்களோடு. சார், அடுத்ததாக நம்ம எடுத்து பேச போகிற செய்தி என்று பார்க்கும்பொழுது, நாமக்கல்ல ஒரு ஸ்கேம் சில நாட்களுக்கு முன்னாடி வெளிவந்தது. கிட்டத்தட்ட 77 தலைமை ஆசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. இது ஒரு அலாமிங்கான விஷயமாக பார்க்கப்பட்டது. இதில் என்ன ஒரு சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், இதனது மையக்கரு என்று பார்க்கும் பொழுது ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழே, அதாவது கன்சர்வன்சி ஒர்க்கர், அதாவது துப்புரவு பணியாளர்களுடைய குழந்தைகளுக்கு வழங்கப்படுற அந்த ஊக்கத்தொகை, இந்த ஸ்காலர்ஷிப் வழங்குவதில் முறைகேடு நடந்திருப்பதாக. அதாவது 2784 அப்ளிகேஷன் வந்ததுன்னா அதில் 1116 தான் உண்மையானது, மீதியெல்லாம் போலியானது. எல்லா மாணவர்களுக்கும் அப்ளை செய்திருக்காங்க. இதில் முறைகேடு நடந்திருக்கிறது, லஞ்ச லாவண்யம் எல்லாம் நடந்திருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு விரிவான விசாரணை தேவை என்கின்றார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ். எப்படி இது தீர்க்கப்பட வேண்டும்? இது எதை காட்டுகிறது? இது 81 லட்சம் ரூபாய் அந்த மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகை. அதில் 68 லட்சம் ரூபாய் கையாடல் செய்திருப்பதாக தகவல் வந்திருக்கு. இதில் 77 பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது நியாயமாக தான் படுது ஒரு விதத்தில். ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு செல்லுகிற பணம், இது வளர்கிற பயிர்களுக்கு போகிற பணம். இந்த பணத்தை கையாடல் செய்வது அல்லது இந்த போக வேண்டிய அந்த ஊட்டத்தை, வளர்ச்சியை தடுப்பது என்பது மிகப்பெரிய தேசிய குற்றமாக பார்க்கப்பட வேண்டும். நம் நாட்டிலே இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் போதுமானதாக இல்லாததே இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ரெண்டாவது, பள்ளி கல்விக்காக நம்ம நாட்டில் 2011-2013 15,000 கோடி ரூபாய் தமிழக அரசு கல்விக்காக ஒதுக்கி இருக்கதா ஒரு கணக்கு சொல்லுது. இந்த 15,000 கோடி ரூபாயில் 40% தான் நேரடியாக மாணவர்களுக்கு போகிற நிலையிலே இருக்கிறது. மீதி 60% அந்த கட்டுமானம் அல்லது ஆசிரியர்களுடைய சம்பளம், அவர்களுக்கு கீழே பணியாற்றுகிறவர்களுடைய சம்பளம், இதர செலவுகள் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 40% தான் இந்த கொள்ளையும் அடங்கும். இந்த நிலையில் இது இதோடைய பிரச்சனை பொதுவாக வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து மாறுபட்டது. ஏனென்றால் இது ஒரு பெனிஃபிஷரிஸை தாண்டி அன்பெனிஃபிஷரிஸ், அதாவது அந்த ஒரு யாருக்கு வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறதோ அவர்களுக்கு அப்பாற்பட்டு தேவையில்லாத மாணவர்கள் எல்லாருக்குமே எல்லா மாணவர்களையும் பேர் பட்டியலில் கொடுத்துருக்காங்க தலைமை ஆசிரியர்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஒரு சஸ்பென்ஷன் நியாயமானது என்று பல பேரும் பார்த்தாலும் கூட அந்த ஆசிரியர்களுக்கான கூட்டமைப்பெல்லாம் என்ன சொல்கின்றது என்றால், இது தலைமை ஆசிரியர்களை மட்டுமே பிளேம் செய்வது தவறு. ஏனென்றால் இது இடைத்தரகர்கள் கம்பல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மற்ற பெற்றோர்களை சொல்லி மாணவர்கள் பள்ளியிலேருந்து சேர்க்கையிலேருந்து விடுபடுறதுக்கு நாங்கள் இது போன்ற மிரட்டல்களுக்கெல்லாம் தலைமை ஆசிரியர்கள் ஆளாகி இருக்காங்க. அதனால தான் எல்லா தலைமை ஆசிரியர்களும் இதில் உடன்பெயர்க்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு நியாயமான விஷயமா பார்க்குறீங்களா? இல்லை, இதில் எல்லா விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாப் டு பாட்டம், அதாவது மேல்தட்டிலிருந்து கீழே வரையிலும் ஊழல் இருக்கிறது. நான் அந்த 60% 40% என்று சொன்னேன் அல்லவா? இந்த 60% என்பது மேலே இருந்து இடையிலே இருக்கிறவர்கள் வரையில் உள்ள பங்கீடு. இந்த 40% தான் இவர்கள் பங்கீடு. இந்த 40% என்பது சீருடை வழங்குதல், காலணி வழங்குதல், இதர நோட்டு புத்தகங்கள் வழங்குதல், இந்த மாதிரி மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்குதல், ஸ்காலர்ஷிப் போன்றவை. இதில் தான் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் மேலே இருக்கிறவங்க சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆக இதில் ஒரு தனி நபராக ஒரு தலைமை ஆசிரியர் மட்டுமே இந்த குற்றத்தை செய்திருப்பார் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதுவும் 77 தலைமை ஆசிரியர்கள் செய்தது. நிச்சயமாக கல்வி அதிகாரிகள், மாவட்ட கல்வி அதிகாரிகள், அதற்கு மேலே உள்ளவர்கள் எல்லோரையுமே இதில் விசாரிக்கப்பட வேண்டும். இது நம்ம ராமதாஸ் அவர்கள் சொல்வதை போல இதற்கு ஒரு தனி விசாரணை தேவை என்றுதான் நானும் கருதுகிறேன். அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தை மட்டும் மையப்படுத்திய விஷயம் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் செய்யக்கூடிய, தமிழ்நாடு பூரா பண்ணணும். தமிழ்நாடு பூரா எராடிகேட் பண்ணாதான். 2 விஷயங்கள் இதை பார்க்கணுங்க. இந்த நாட்டில் 2 விஷயங்கள் குறிப்பாக நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு விஷயம். ஒன்று கல்வி, இன்னொன்று காவல். கல்வி என்பது பூமியில் விளைகிற பயிர் பச்சைகளை வளர்க்கிற மாதிரி,
குழந்தைகளை மேலே தூக்கி விடுகிற ஒரு முயற்சி. காவல் என்பது இந்த கல்வியில் சீர்கெட்டு போனால், இந்த கல்வியில் ஒரு மனிதன் ஒரு மாணவன் சீர்கெட்டு போனால் அவன் சீர்கெட்ட பிறகு காவல் நிலையத்துக்கு தான் வருவான். சீர்கெட்டு போனான்னா அவன் கெட்டு போயிட்டான், வீணா போயிட்டான்னா அங்கே தான் வருவான். இது இம்ப்ளிமெண்டேஷன்ல இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரெண்டுலையும் இருக்கணும். முன்னாள் இந்திய பிரதமர் டாக்டர் திரு ராஜீவ் காந்தி சொன்னதான் நினைவுக்கு வருகின்றது. ₹1 ஒரு ஸ்கீம் வந்து அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணா அதுல 10 பைசா தான் பெனிஃபிஷரி சென்று அடைகிறதோ ஒரு நிலை இன்றும் மாறவில்லையோ அப்படின்னு தான் தோன்றுகின்றது. அரசாங்கம் இதுல வந்து தீவிரமான நடவடிக்கை எடுத்து இதை களையும் என்று நம்பலாம். அடுத்த செய்திக்கு செல்ல இருக்கின்றோம். அஸ்ஸாமில் தொடரும் வன்முறை ஓய்ந்தது, கலவரம் ஓய்ந்தது என்றெல்லாம் நாம் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கொண்டு இருக்கிற சமயத்துல இன்னும் பலி எண்ணிக்கை கூட இருக்கிறது. அந்த முகாம்கள்லேருந்து வெளியே சென்றிருக்கக்கூடிய 2 பேர் பலியாக இருக்காங்க. மீண்டும் பிரச்சனை எழுமோ என்ற ஒரு சிக்கல் எழுந்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? 61 பேர் போயிருக்காங்க இதுவரையிலும். ஏறக்குறைய 200 முகாம்கள் அங்கே அப்படி இருக்கு. ஏறக்குறைய அஸ்ஸாமில் ஒரு 3 மாவட்டங்களில் தான் இந்த பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கூட அஸ்ஸாமே அல்லோகலப்பட்டிருக்கிற மாதிரி தான் அந்த புகைப்படங்கள், தகவல்கள், செய்திகள் எல்லாமே ரொம்ப வேதனையாக இருக்குது. இதில் ஒரு விஷயத்தை பார்க்கணும். வங்கதேசத்திலிருந்து வந்தவர்களால் தான் இந்த பிரச்சனை என்று அத்வானி போன்றவர்கள் சொல்லுகிறார்கள். இது இன்று நேற்று நடந்த பிரச்சனையாக எனக்கு தோன்றவில்லை. 1952லேயே இப்படி ஒரு கலவரம் அங்கே நிகழ்ந்திருப்பதாக வரலாறுகள் சொல்லுகின்றன. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒன்று தெரிகிறது, நம்முடைய அரசியல் கட்சி சார்ந்தவர்கள், அரசியல் இயக்கத்தினர் ஓட்டுக்காக இப்படிப்பட்டவர்களை இங்கே இருத்தி வைத்து இந்த அகதிகளின் மூலம் தங்கள் ஆட்சியை அமைத்துக் கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட பிரச்சனையே இன்றைக்கு இப்படி பூதாகரமாக உருவெடுத்திருக்கிறதோ என்று எனக்கு தோன்றும். அடிப்படையை களையாம, அதுக்கான காரணிகளை களையாம வாக்கு அரசியலை மையப்படுத்தி நடத்துவதுதான் இன்று இவ்வளவு உயிர்களை பலி வாங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல். அந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் பற்றி வந்து மத்திய அரசாங்கமோ இல்ல மாநில அரசாங்கமோ இந்த வன்முறையை நடப்பதற்காக கட்டுப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு சொல்கின்ற அரசாங்கங்கள் அதுக்கான அடிப்படை காரணங்களை களைவதற்கான என்ன நடவடிக்கைகளை இப்பொழுதாவது எடுத்திருக்கிறது நினைக்கிறீங்க? இல்லை, எதுவுமே இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஏன்னா இது ஒரு அடிப்படை பிரச்சனைங்கிற இந்த நிலையில சிபிஐ உடைய செயலாளர் திரு டி ராஜா அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். ராஜா சார், இப்பொழுது இந்த வயலன்ஸுடைய மீண்டும் அந்த வீச்சு மீண்டும் துவங்கி இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இந்த நிலையில இந்த அடிப்படை காரணிகளை கட்டுப்படுவதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா பார்க்கிறீங்களா? இது குறித்து பேச வேண்டுமானால் அசாம் மாநிலத்தினுடைய சரித்திரத்தை கொஞ்சம் நினைவு கூறுவது நல்லதாகும். ஆனால் அதற்கு நேரம் இருக்காது. உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்பதில் தான் இப்பொழுது கவனம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அசாமில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நான் போயிருக்கிறேன். ஆகஸ்ட் 2-3 தேதிகளில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் எல்லாம் நான் போனேன். அங்கிருக்கிற மக்கள் அகதிகளாக முகாம்களில் தங்கி இருக்கிற இடங்களுக்கெல்லாம் போனேன். போடோ அல்லாத மக்கள் தங்கி இருக்கிற முகாம்களுக்கும் போனேன். போடோ மக்கள் தங்கி இருக்கிற முகாம்களுக்கும் போனேன். மக்களோடு கலந்து பேசுகிறேன், அவர்களுடைய பிரச்சனை என்ன என்று. வெளியில் பல்வேறு பகுதியினரோடும் கலந்து பேசியிருக்கிறேன். உடனடியாக இப்பொழுது செய்ய வேண்டியது என்னவென்றால், மக்கள் தங்களுடைய வாழ்விடங்களுக்கு போவதற்கான வழிமுறைகளை உருவாக்க வேண்டும். மக்கள் கேட்பது பாதுகாப்பு, நிரந்தரமான பாதுகாப்பு இருக்க வேண்டும். அதற்கு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்படி பாதுகாப்பு அளிக்கிற பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்விடங்களுக்கு சென்று வாழ்க்கையை புதுப்பிக்க விரும்புகிறோம். இது மக்கள் சொல்லுகிறார்கள். இரண்டாவது, மக்கள் கேட்பது எங்களுடைய வாழ்வினை புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், ரீஹாபிலிட்டேஷன் செய்து கொள்ள வேண்டுமானால் அரசு கொடுக்கிற இந்த இழப்பீடு போதுமானதாக இல்லை, காம்பன்சேஷன் போதுமானதாக இல்லை, அதை அதிகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் வீடுகள், சொத்துக்களை எல்லாம் இழந்திருக்கிறோம். அவற்றை மீண்டும் புனர் நிர்மாணம் செய்ய வேண்டுமானால் போதுமான நிதி உதவி தேவைப்படுகிறது என்று மக்கள் சொல்கிறார்கள். மூன்றாவதாக, இப்பொழுது முகாம்களில் இருக்கிற ஒரு முக்கிய சிக்கல், பள்ளிக்கூடங்களில் மக்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்கள் நடைபெறவில்லை. அங்கு அடைக்க வைக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்படுகிற உணவு பண்டங்கள் போதுமானதாக இல்லை, அல்லது அந்த உணவை சமைப்பதற்கு கொடுக்கிற கேஸ் அல்லது விறகுகள் போதுமானதாக இல்லை. ஏதோ ஒரு வேளை சாப்பிடுகிறார்கள்.
பல்வேறு நோய் நொடிகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். டாக்டர்கள் ஏதோ ஒரு நேரத்தில் வருவதாக சொல்லுகிறார்கள். டாக்டர்கள் கொடுக்கிற மருந்துகளும் போதுமான அளவிற்கு செயல்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு சொல்லுகிறார்கள். எனவே உடனடியாக அரசு என்ன செய்ய வேண்டும் என்று வருகிற பொழுது, அரசு மக்களுக்கான ரீஹாபிலிட்டேஷன், அதற்கான காம்பன்சேஷனை அதிகப்படுத்த வேண்டும். மக்கள் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வதற்காக அரசு முழு உதவிகளை செய்ய வேண்டும். இரண்டாவது பாதுகாப்பு, அவர்கள் போவதற்கான பாதுகாப்பு, அவர்கள் குடியிருக்கிற போது அவர்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. ஏனென்றால் அசாம் மாநிலத்தில் குறிப்பாக இந்த போடோலேண்ட் பகுதியில் இருக்கிற பிரச்சனை ஆயுதங்கள். பல்வேறு பகுதியினரிடம் சட்ட விரோதமாக நீட் என்று சொல்லும் பொழுது நீங்க பிலாசிபுரா போன்ற இடங்களுக்கெல்லாம் போய் வந்தீங்க. ஆக இந்த ரீஹாபிலிட்டேஷன் கேம்ப்ஸ் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு போன்ற இதுல வந்து குறைபாடுகள் இருப்பதாக தெரிகின்றதா, இல்ல அதற்கான ஏற்பாடுகள்லாம் சரியாக செய்யப்பட்டிருக்கா? குறைபாடு இருக்கிறது. ஏனென்றால் நான் பிலாசிபாரா, தூப்ரி, கொர்காஜார், ஹலோ ஐயா சார் கேட்டுட்டு இருக்கோம் சார், இந்த மாவட்டங்களில் இருக்கிற முகாம்களில் நான் போய் பார்த்தேன். மக்களுக்கு கொஞ்சம் உணவு தானியங்கள், அரிசி, பருப்பு, எண்ணெய் இவை தரப்படுகிறது. அவற்றை அவர்களே சமைத்துக் கொள்ளுகிற ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது கொடுக்கப்படுகிற கேஸ் போதுமானதாக இல்லை, விறகு போதுமானதாக இல்லை, இன்னும் சொல்ல போனால் அந்த உணவுப் பொருள்களே போதுமானதாக இல்லை என்கிற ஒரு குறைபாடும். ஆனால் திரு பி சிதம்பரம், இந்த ஏற்பாடுகள்லாம் சிறப்பாக இருக்கிறது, மக்கள் இந்த ரீஹாபிலிட்டேஷன் கேம்ப் இருக்கக்கூடிய மக்கள் நன்றாகத்தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு திரு பி சிதம்பரம். இப்பொழுது அவர் நிதி அமைச்சர். அவர் நிதி அமைச்சர் என்ற நிலையில் பேசுகிறாரா அல்லது முன்னாள் உள்துறை அமைச்சர் என்று பேசுகிறாரா என்று எனக்கு தெரியாது. திரு பி சிதம்பரம் அந்த முகாம்களுக்கு போயிருக்க வேண்டும். வேண்டுமானால் அவரே ஒரு நாள் அந்த மக்களோடு தங்கி இருந்து பார்த்தால் அங்க இருக்கிற சிரமங்கள் தெரியும். நான் போனேன், மக்களை நேரடியாக சந்தித்தேன். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று ஆயிரக்கணக்கில், நூற்றுக்கணக்கில் மக்கள் இருக்கிறார்கள். அதுவும் பள்ளிக்கூடங்களில் தங்கி இருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களில் கழிப்பறைகள் எத்தனை இருக்கும் என்று உங்களுக்கே தெரியும். ஆயிரக்கணக்கான மக்கள் எப்படி பள்ளிக்கூடத்தில் இருக்கிற கழிப்பறைகளை பயன்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக வாழ முடியும்? நான் கேட்க விரும்புகிறேன். அவர்கள் கொடுக்கப்படுகிற குடிநீரே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் என்று திரு சிதம்பரம் சொல்ல தயாரா? இன்றைக்கு குடிநீர் காரணமாக வருகிற நோய்கள் தான் அதிகம். டிசென்ட்ரி, சீதபேதி அல்லது டயரியா என்று சொல்லப்படுகிற இந்த நோய்கள் அதிகமாக வருகின்றன. மலேரியா போன்ற ஜுரம் இங்க அதிகமாக பாதுகாப்பானதாக இல்ல, போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லும் போது சில ஆக்ஷன் பிளான் அந்த மாநில அரசாங்கம் கொண்டு வந்தது, அவையெல்லாம் சிறப்பாக இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மாநில அரசாங்கத்துடைய அந்த திட்டங்கள் எல்லாம். பிளான் என்பது என்ன என்றுதான் கேள்வி. ஆக்ஷன் பிளான் என்று சொல்லுகிற பொழுது என்ன என்று கேள்வி. அங்க இருக்கிற முக்கிய பிரச்சனைகள், ஒன்று நிலம் பற்றிய பிரச்சனை. அது ஒரு நீண்ட கால அடிப்படையில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. உடனடியாக பிரச்சனை ஆயுதங்கள். எல்லோரிடம், பல்வேறு குழுக்களிடம் ஆயுதங்கள் இருக்கின்றன. அது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அது ஆயுதங்களை பலரும் வைத்துக் கொண்டு மிரட்டுகிறார்கள், மக்களை கொல்லுகிறார்கள், மக்களை இம்சிக்கிறார்கள் என்று. இது மாநில அரசுக்கும் தெரியும், திரு சிதம்பரம் அவர்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆயுதங்கள் நடமாட்டத்தை ஏன் கட்டுப்படுத்தவில்லை? மாநில அரசும் மத்திய அரசும் ஏன் தொடர்ந்து இந்த ஆயுத நடமாட்டத்தை அனுமதித்தார்கள்? அதுவும் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள், அதிலும் அசாம். இது ஒரு பெரும் பிரச்சனையாக அங்கே இருந்து வருகிறது. நீண்ட கால அடிப்படையில் பல தவறுகள் மாநில மத்திய அரசாங்கத்துடைய நடவடிக்கை சிறப்பா இல்லை அப்படின்னு நீங்க சொல்வதாக புரிந்துக்கிறேன். சார், லிட்டில் டீவியேட்டிங் ஃப்ரம் திஸ் டாபிக், நம்முடைய நிகழ்ச்சியில இன்னொரு மைய செய்தியாக எடுத்து பேசுவது அத்வானியுடைய அடுத்த பிரதமர் வேட்பாளர் பற்றிய கருத்து. அவர் இப்படி சொல்லியிருக்கவே நீங்களும் சொல்லியிருக்கீங்க, மூன்றாவது அணியுடைய, அதாவது காங்கிரஸ், பாஜக அல்லாத கட்சிகளுடைய, அதாவது அந்த கட்சிகளுடைய பங்கு முக்கியமானதாக இருக்கும் என்று. 2014 தேர்தலை என்று பார்க்கும்பொழுது மாநில கட்சிகளுடைய பங்கு மிக பிரதானமாக இருக்கும் ரெண்டு கட்சிகளும் சொல்வது போல இருக்கின்றதே சார். இன்றைக்கு இந்திய அரசியல் யதார்த்தத்தை, பொலிட்டிக்கல் ரியாலிட்டியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திரு அத்வானியினுடைய பிளாக் முழுவதும் அவர் சாதுரியமாக சொல்ல விரும்புவது, இந்தியாவிற்கு 2 கட்சி ஆட்சி முறை அல்லது 2 அணி ஆட்சி முறை தான் ஒத்து வரும். ஒன்று காங்கிரஸ் தலைமையில் பிரதமர் இருக்கிற பொழுது அல்லது பிஜேபி
பிரதமர் பொறுப்பிலே இருக்கிற பொழுது இந்தியாவில் அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்கிறது, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கிறது, மற்றவர்கள் வருகிற பொழுது அந்த அரசுகளே நீடித்து இருக்க முடியவில்லை என்ற ஒரு அச்சத்தை உருவாக்கிவிட்டு அவர் சொல்வது 2014 தேர்தலில் காங்கிரஸ் தோற்கடிக்கப்படும், காங்கிரசுக்கு கெட்ட பெயர் வந்து கொண்டிருக்கிறது, காங்கிரசுக்கு சேர்கிற கெட்ட பெயர் எல்லாம் பிஜேபிக்கு சாதகமாக அமைகிறது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்க வருகிறார். ஆனால் இது அரசியல் யதார்த்தம் அல்ல. இன்றைக்கு பிஜேபியே ஆழமான நெருக்கடியில் இருக்கிறது. கர்நாடகா மட்டுமல்ல, குஜராத் மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களில் அது ஆழமான நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. பிஜேபி தலைமையில் இருக்கிற என்டிஏ அணியில் இருக்கிற மற்ற கட்சிகளோடும் அதனுடைய உறவுகள் இன்றைக்கு கொஞ்சம் பாதிக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழலில் தான் ஏதோ காங்கிரசுக்கு மக்கள் வாக்களிக்க மறுக்கிற பொழுது, காங்கிரஸை நிராகரிக்கிற பொழுது அது இயல்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக போய் சேரும் என்று அத்வானி சொல்வது ஏற்புடைய ஒரு கருத்து அல்ல. இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டில் 2 கட்சி ஆட்சி முறையும் அல்லது 2 அணி ஆட்சி முறையும் செயல்படாது. பல்வேறு டைவர்சிட்டிஸ், இந்தியா இஸ் a country with tremendous diversities. இப்படிப்பட்ட சூழலில் காங்கிரஸ் அல்லாத, பிஜேபி அல்லாத மற்ற அரசியல் கட்சிகள், சமூக சக்திகளுக்கும் நிச்சயமாக இடம் இருக்கிறது. குறிப்பாக மாநில கட்சிகள். இன்றைக்கு தமிழ்நாட்டையே எடுத்துக்கொள்ளலாம். தமிழ்நாட்டில் பிஜேபி என்ன நிலையில் இருக்கிறது அல்லது காங்கிரஸ் என்ன நிலையில் இருக்கிறது? தமிழ்நாட்டினுடைய அரசியல் யதார்த்தத்தில் யார் அங்கே தீர்மானகரமான சக்திகளாக சப்போஸ் அது போன்ற ஒரு அணி அமைந்தால், இப்பொழுது நீங்க வந்து குஜராத் அமைச்சரவையில இடம்பெற்றது போல சிபிஐ அது போன்ற அமைப்புக்கு ஆதரவு கொடுப்பதற்கு, அதுல அமைச்சரவையில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கலாமா? சப்போஸ் நிச்சயமாக அப்படி ஒரு மாற்று அணி உருவாகிற பொழுது அதற்கு சாதகமான நிலையை தான் சிபிஐ இடதுசாரி கட்சிகள் மேற்கொள்வோம். ஏனென்றால் இன்றைக்கு காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற யூபிஏ 2 அரசு மக்களுடைய நம்பிக்கையை தொலைத்து விட்டது. மக்கள் விரோதமான கொள்கைகளை தொடர்ந்து பின்பற்றுகிறது. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது உறுதியாக இருக்கிறோம். அதே நேரத்தில் பிஜேபி தலைமையில் ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. எனவே ஒரு மாற்று அரசு அமைவதற்கான சூழல் வருகிற பொழுது அதற்கு சாதகமாக நாங்கள் இருப்போம். ஆட்சியில் பங்கு பெறுவது குறித்து அந்த நேரத்தில் தான் பேச வேண்டும். இப்பொழுது பேசுவது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் என்ற முறையில் தான் அமையும். அதுக்கான ப்ரீசிடென்ட் இருப்பதனால கேட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். இருவேறு பிரச்சனைகளை பற்றி, இருவேறு விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் பங்குகொண்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் சார். மிக்க நன்றி. நீங்கள் ஒரு சொல்கிற கருத்துக்கள்லாம் ஆமோதித்தது போன்று தெரிந்தது. இந்த 2 கட்சி ஆட்சி முறை அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நாம் வேறொரு முறைக்கு சென்று வருகின்றோம். பந்து பிடிக்கிற விளையாட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் நடந்துட்டு இருக்கு. மற்றபடி வேற என்ன நம்ம பேச போகிறோம் இன்னைக்கு? அடுத்த செய்திகள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றன. இன்னும் பல்வேறு செய்திகள் காத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அதற்கு முன்பாக ஹலோ தமிழாவில் தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளை.